வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். போலந்து பயணத்தை தொடர்ந்து யுக்ரைன் சென்ற பிரதமர் மோடிக்கு கீவ் நகரில் உற்சாக வரவேற்பு. கட்டி அணைத்து வரவேற்ற அதிபர் ஜெலன்ஸ்கி. இந்திய பங்குச் சந்தையில் வர்த்தகம் செய்ய அனில் அம்பானிக்கு 5 ஆண்டுகள் தடை, 25 கோடி ரூபாய் அபராதம் விதித்து செபி அதிரடி உத்தரவு. முதலீட்டாளர்களின் நிதியை தவறாக பயன்படுத்தியதாக எழுந்த புகாரின் பேரில் நடவடிக்கை. கும்மிடிப்பூண்டி ரயில் நிலையத்தில் பட்டா கத்தியுடன் வந்த பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் 2 கைது. ரயில்வே ஏடிஜிபி வனிதா உத்தரவின் பேரில் நடவடிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் தாளம்பூரில் உள்ள தனியார் பள்ளிக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். மாணவ மாணவிகளை பாதுகாப்பாக பள்ளிகள் விட்டு வெளியேற்றம். மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கைதான நாதக முன்னாள் நிர்வாகி சிவராமன் உயிரிழப்பு. எலிபேஸ்ட் அருந்தி தற்கொலைக்கு முயன்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தகவல். கிருஷ்ணகிரியில் பாலியல் வழக்கில் சிக்கிய சிவராமன் மற்றும் அவரது தந்தையின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை புகார். முக்கிய பிரமுகர்களை காப்பாற்ற கொல்லப்பட்டிருக்கலாமோ என்று கேள்வி எழுவதாக கருத்து. கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவிகளுக்கு நடந்த பாலியல் கொடுமை குறித்து தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டுமென கோரிக்கை. வழக்கு தொடர்ந்தால் விசாரிப்பதாக சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு ஒப்புதல். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 27வது தலைவராக எஸ்.கே. பிரபாகர் ஐஏஎஸ் பொறுப்பேற்பு. 2028ஆம் ஆண்டு வரை பதவி வகிப்பார் என தகவல். டிஎன்பிஎஸ்சி தேர்வு முடிவுகளை தாமதிக்காமல் விரைந்து வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகர் பேட்டி. தேர்வர்களுக்கு குழப்பம் ஏற்படுவதை தவிர்க்க வெளிப்படைத்தன்மையுடன் உடனுக்குடன் தகவல் தெரிவிக்கப்படும் என்றும் உறுதி. இந்த தேர்வுகளின் முடிவுகளும் உடனடியாக வெளியிடுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்போம். மேலும் மாணவர்கள் இந்த தேர்வுகளுடன் பல்வேறு பிற போட்டித் தேர்வுகளையும் எழுதுகிறார்கள். எனவே அந்த கால அட்டவணையும் இந்த கால அட்டவணையும் ஒருங்கிணைந்து இருக்கும் வகையிலே அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்து முடிவுகளையும் உடனுக்குடன் வெளியிட்டு அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்போம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையில் 15 மண்டலங்களில் உள்ள 245 மாநகராட்சி பள்ளிகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த 6,50,00,000 ஒதுக்கீடு. சிசிடிவி கேமராக்கள் அமைக்கும் பணிகளுக்காக டெண்டர் கோரியது சென்னை மாநகராட்சி. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். தாவேகா கொடியில் தேர்தல் விதிமுறைகளுக்கு புறம்பான சின்னங்கள் இடம்பெற்றுள்ளதால் தேச விரோத குற்ற வழக்கு பதிய மனு. சென்னை ஆழ்வார்பேட்டையில் கமல்ஹாசன் தலைமையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் செயற்குழு கூட்டம். கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்வதாக தகவல். செந்தில் பாலாஜி வழக்கில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்த ஆவண நகல்களை சமர்ப்பிக்க தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஆவணங்களின் நகல்களை 1 வாரத்தில் சமர்ப்பிக்க ஆணை.
அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு பதிந்து 3 ஆண்டுகளாகியும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மனுதாரர் குற்றச்சாட்டு. அதிமுகவை ஒருங்கிணைக்க முயற்சிக்கும் சசிகலாவின் சுற்றுப்பயணம் எடுபடாது என டிடிவி தினகரன் விமர்சனம். 2026 தேர்தலுக்கு பிறகு அதிமுக இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடும் என்றும் சாடல். பொன்னேரி அருகே தனியார் தொழிற்சாலையில் சங்கம் அமைத்த தொழிலாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டனம். தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து குழந்தைகள் உட்பட குடும்பத்துடன் தொழிற்சாலை வாயிலில் தர்ணா போராட்டம். ஒப்பந்தத்தை கேட்கின்றாயா? தொழிலாளர் கோரிக்கைகள் கேரள வங்கியில் அடகு வைத்த 496 சவரன் நகைகளை திருப்பூர் வங்கியில் வைத்து மோசடி செய்த மேலாளர் கார்த்திக் கைது. கேரள வங்கியில் நடைபெற்ற ஆண்டு தணிக்கையின் போது மோசடி அம்பலம். மதுரை மாநகர் பகுதியில் கொள்ளை நோக்கத்தோடு பொதுமக்களை அச்சுறுத்திய 120க்கும் மேற்பட்டோர் கைது. 82 வாள்கள், 17 கூர்மையான கத்திகள், 11 அரிவாள்கள் உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல். திருப்பூரில் பாலியல் தொழில் செய்யும் பெண்ணின் கணவரை கடத்தி 1 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டல். கடத்தலில் ஈடுபட்ட திருப்பூர் ஆயுதப்படை காவலர்கள் 3 பேர் உட்பட 6 பேர் கைது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே காய்கறிகளை தரையில் கொட்டி வியாபாரிகள் போராட்டம். புதிதாக கட்டப்பட்டுள்ள தினசரி சந்தையில் உள்ளூர் வியாபாரிகளுக்கு கடைகள் ஒதுக்கவில்லை என புகார். தேனி மாவட்டம் அரண்மனைப்புதூரில் கர்ப்பிணி மனைவி மற்றும் 5 வயது மகளை கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு கணவர் தற்கொலை. பழனிச்செட்டிப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை. மதுரை மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை கைதி தூக்கிட்டு தற்கொலை. கரிமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. ஒகேனக்கல் ஆற்றுக்கு நீர்வரத்து குறைந்ததை அடுத்து அருவியில் குளிக்க அனுமதி. ஒகேனக்கலின் நீர்வரத்து 8000 கன அடியாக குறைவு. கன்னியாகுமரி கோதை ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் திற்பரப்பு அருவியில் குளிக்க தடை. சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி பேரூராட்சி நிர்வாகம் அறிவிப்பு. பதினாறு ஆண்டுகளுக்கு பின் சங்கரன்கோவில் சங்கர நாராயணசாமி கோவிலில் மகா கும்பாபிஷேகம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். சங்கர நாராயணசாமி கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கியஸ்தர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கு மட்டும் அனுமதி. கோவில் நுழைவாயிலேயே பக்தர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 25 கிலோ நகைகளை அணிந்தபடி சாமி தரிசனம் செய்ய வந்த குடும்பம். நடமாடும் நகைக்கடையாக வந்தவர்களை ஆச்சரியத்துடன் பார்த்த மக்கள். டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தலைமையில் தேசிய விண்வெளி தின கொண்டாட்டம். ரோபோட்டிக் விஞ்ஞானத்தில் கைதேர்ந்த இஸ்ரோவின் இளம் விஞ்ஞானிகளுக்கு விருது வழங்கி கௌரவிப்பு.
சந்திரயான் 3 திட்டம் வெற்றியடைந்து ஓராண்டு நிறைவு. விண்வெளியில் மேலும் பல சாதனைகளை படைக்க தயாராகும் இஸ்ரோ. உலகின் 2வது பெரிய வைரம் ஆப்பிரிக்க நாடான போட்ஸ்வானாவில் கண்டுபிடிப்பு. சுமார் 2500 கேரட் எடை கொண்டதென்று ஆய்வாளர்கள் தகவல்.